கதைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் மட்டும் கிடையாது. அங்கே நிறைய பேர் ஐபிஎஸ்ஸோடைய ஒரு கனவு நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே போய் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஐபிஎஸ் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ரம்கேஷ் மீனா. அவருடைய கனவை நினைவாக்கிக்கிறதுக்காக நிறைய காம்ப்ளிகேட்டட் கேசஸை சால்வ் பண்ணணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் டெல்லியில் போய் படிக்கிறாருங்க. ஆனால் கடைசியில் அவரே ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸாக மாறுறாரு. ரம்கேஷ் மீனா ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ். அந்த எல்லா காம்ப்ளிகேஷனும் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்கில் அடங்கியிருக்கு. யார் இந்த ரம்கேஷ் மீனா? அவருக்கு என்ன ஆச்சு? அப்படி இந்த கேஸில் என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம்? நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் மட்டும் கிடையாதுங்க. அங்கே நிறையா பேருடைய கனவு நகரம் அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில் காந்தி விஹார் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா குறிப்பாக எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, அந்த இடத்துல சின்ன ரூம்களில் தங்கி இருக்கிறது இந்தியாவுடைய வளர்ந்து வரும் யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த இடத்துல சின்ன ரூமில் அவங்க அக்காமடேட் ஆகி நிறையா படித்து பெரிய ஆளாகி ஐபிஎஸ் ஆகுறாங்க, ஐஏஎஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு போஸ்டிங்ஸில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா குழுக்களில் ஒருத்தர் தான் ரம்கேஷ் மீனா. ஸோ ரம்கேஷ் மீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவுங்க, சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் சில டைம் நார்மலாக இருக்கிற விஷயம் நார்மலாக இருக்கிறது கிடையாது. அவருடைய லைஃபே ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாக மாற ஆரம்பிச்சது. அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோட 6th October 2025 ஸ்டார்ட் ஆகுதுங்க. டெல்லியில் ஒரு சில்லான கிளைமேட், ரொம்ப குளிர்காலம், எல்லாமே நார்மலாக போய்கிட்டு இருக்கு காந்தி விஹாரில். ஆனால் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 3லிருந்து 4 மணி இருக்கும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டிங்கில் மட்டும் நெருப்பு பற்றி எரியுது. கொஞ்ச நேரத்தில் நெருப்பு இன்னமும் தீ பிளம்பாகுது. அதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப ஸ்மோக்னால் கவர் பண்ணப்படுதுங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா அவங்களுடைய வீடுகள் முழுவதும் ஃபுல்லாக ஸ்மோக். வெளியே வந்து பார்க்குறாங்க, ஒரு வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இவங்களுடைய கண்களுக்கு தெரியுது. எல்லாரும் அவங்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே இல்லாமல் நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒரு நபர் ஃபயர் பிரிகேடுக்கு கால் பண்ணுறாரு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்கள் அந்த நெருப்போட போராடி அந்த நெருப்பை ஃபைனலாக ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வீட்டு கதவு உள்புறமாக தாழ்பால் போட்டிருந்ததுனால உடைச்சி திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உள்ளே போய் பார்க்குறாங்க, எல்லா விஷயங்களும் கருகி போயிருக்கு. கிச்சனுக்கு பக்கத்தில் கீழே யாரோ ஒருத்தங்க படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்க பதறி போய் ஓடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா கீழே ஒரு லைஃப்லெஸ் பாடி ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. அது யாருடையது அப்படின்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் கேட்கும்போது, இந்த வீட்டில் ரம்கேஷ் மீனா அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் இருக்காரு, அவராக இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த பாடியை கேப்சர் பண்ணி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அவங்க என்ன ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸாகவே தெரியல. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் வெடித்ததுனால, ஷார்ட் சர்க்கியூட் ஆறினதுனால அந்த இடத்துல தீ பற்றிச்சு. அதனால தான் ரம்கேஷ் மீனா இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி போஸ்ட்மார்ட்டமுடைய ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான ஃபவுல் பிளே இல்லைங்க. ரம்கேஷ் மீனா அந்த நெருப்புனால தான் இறந்து போனார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடியில் எந்த விதமான ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் கிடையாது. யாரும் அவரை துயரப்படுத்தின மாதிரி துன்பப்படுத்தின மாதிரி தெரியல. அதோட முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது ரம்கேஷ் மீனாவுடைய ஃப்ளாட் உள்ளே இருந்து தாழ்பால் போடப்பட்டிருந்தது. ஸோ ஆப்வியஸாக யாருமே உள்ளே இருந்து வெளியே போகலை. அப்படி இருக்கும்போது எப்படி ரம்கேஷ் மீனாவை கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி போலீஸ் தரப்பில் ஸ்ட்ராங்காக வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேஸை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அந்த ரம்கேஷ் மீனாவுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா இதை விடுற மாதிரி கிடையாது. திரும்ப அவங்க மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த ஒரு கேஸை வேற ஒரு ஆங்கிளில் விசாரிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி போலீஸ் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் இந்த தடவை யோசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இவர் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்சன். அவர் நெருப்பு பத்தும்போது ஒரு மாதிரி புகை வந்து அதனால சஃபகேட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு போயிருந்தாரு அப்படின்னே வச்சுக்கலாம். பட் அப்படி இருந்தால் கூட ஒரு மனுஷன் ஒரு தடவை கூடமா அந்த கதவு பக்கத்தில் வந்து தாழ்பாலை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாகவே வித்தின் அ செகண்ட் யாருமே வந்து மயக்கம் போட மாட்டாங்க, அப்படியே விழுந்துட மாட்டாங்க. ஆப்வியஸாக லைட்டாக கொஞ்சம் கேராக இருக்கும், அதுக்கப்புறம் சஃபகேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் அவங்க மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டே கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஒரு மெயின் டோருக்கு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது ரம்கேஷ் மீனா எதுக்காக கிச்சன்லேருந்து மெயின் டோர் வரைக்கும் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி போலீஸோடைய மனசில். இந்த ஒரு டெத் ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஒரு டெத்தை ஆக்சிடென்டல் டெத்தாக காட்டுறதுக்காக யாரோ முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸோடைய மனசில் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூப்பிடுறாங்க, திரும்பியும் அந்த கிரைம் ஸ்பாட்டை ரீஎக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த தடவை ரொம்ப சீரியஸாக அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சின்ன சின்ன டீட்டெயில் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்பர் 1, சிலிண்டருடைய பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு நெருப்பு பரவும். ஆனால் நெருப்பு பரவுறதுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் இருக்கும். கிச்சன்லேருந்து நெருப்பு பரவி இருக்கும், அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன். ஆனால் அந்த இடத்துல அந்த ஃப்ளாட்டில் அந்த மாதிரி பேட்டர்னில் நெருப்பு பரவலை. அந்த பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா யாரோ வேணுமுனே வெவ்வேறு இடங்களில் நெருப்பு ஃபிசிக்கலாக அவங்க வந்து பற்ற வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட் நெருப்பு பரவுனதே கிச்சனில் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாரன்சிக் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டில் குக்கிங் ஆயில் இருந்திருக்கு, கெரோசின் இருந்திருக்கு, கீ இருந்திருக்கு. சரி, இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு வந்து பரவ தானே செய்யும் எப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த 3 விஷயங்களும் கிச்சனில் மட்டும் இருந்திருந்தா யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் இந்த குக்கிங் ஆயில், கீ, அதுக்கப்புறம் கெரோசின், இந்த விஷயங்கள் எல்லாமே ஹால்லையும் இருக்குது, சோஃபாலையும் இருக்குது, கிச்சன்லேயும் இருக்குது, ரம்கேஷ் மீனாவுடைய உடம்புலையும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாகாக பார்க்கப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய கொலைக்குண்டான ஒரு பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய சவாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோடைய மர்டரை யார் பண்ணியிருப்பா? ஏன்னா இவர் வந்து எனி டைம் படிப்பு அப்படின்னு தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனை யார் கொலை பண்ணியிருக்க முடியும்? இன்னொரு மிகப்பெரிய கேள்வி, கொலை பண்ணதாவே இருக்கட்டுமே, அவங்க எப்படி வீட்டிலேருந்து வெளியே போனாங்க? வீடு தான் உள்புறம் தாழ்பால் போடப்பட்டிருந்தது, இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்வி போலீஸை ரொம்ப உழுக்குச்சிங்க. போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5th அக்டோபர் அண்ட் 6th அக்டோபர் நைட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்டாக ரம்கேஷ் மீனா இறந்து போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 ஆண் மகன்கள் அந்த ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீடுகள் இருக்குது. அவங்க எந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னுலாம் கண்டுபிடிக்க முடியல. பட் அவங்க என்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஃபிஷ்ஷியாக இருக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க அந்த 2 பேருமே முகத்தில் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு தான் என்டர் ஆகியிருக்காங்க. அவங்க என்டர் ஆன கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் அதே வழியாக ஒரு பெண்ணும் என்டர் ஆகியிருக்காங்க. அவங்களும் மாஸ்க் போட்டு தான் என்டர் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த 3 பேரும் இந்த பில்டிங்குள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இந்த பில்டிங்குள்ளே எந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? உண்மையிலேயே அந்த 3 பேர் தான் இந்த பில்டிங்குள்ளே வந்தாங்களா, ரம்கேஷ் மீனாவை கொண்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 60-70 அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பர்சன்ஸையும் வந்து போயிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு ஒரு 12 மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு யாராவது 2 பேர் இல்லை 3 பேர் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் வீட்டுக்கும் கூட அவங்க வரல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் அவங்களுடைய சஸ்பெக்ட்ஸ் யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த 2 ஆண்கள், அதுக்கப்புறம் ஒரு பெண். ஆனால் யாரு அவங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சரி, இந்த 3 பேர் உள்ளே போனாங்களே, வெளியே வர்றதுக்கு உண்டான ஃபுட்டேஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வெளியே போனதுக்கு உண்டான ஃபுட்டேஜும் இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க வெளியே போயிருக்காங்க. ஸோ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த 3 பேர் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. ரம்கேஷ் மீனாவுடைய க்ளோசஸ்ட் அசோசியேட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, அம்ரிதா சௌஹான் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு ரம்கேஷ் மீனாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஜூலை 2025 தான் அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லிவின்ல 2 பேரும் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரம்கேஷ் மீனா இறந்து போன செய்தியை கேட்டும் கூட அம்ரிதா சௌஹான் வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி போலீஸுக்கு அம்ரிதா சௌஹான் தான் ஒரு மிகப்பெரிய சஸ்பெக்டாகவே இருக்கிறாங்க.
சரி அவங்களுடைய மொபைலை வந்து ட்ரேஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்த்தா மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப். யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து ரொம்பவும் சோஷியலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன், அவங்களுடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப், எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் அம்ரிதாவுடைய பேக் ஸ்டோரியை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வரும்போது தான் ரம்கேஷ் மீனாவும் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அங்கே தான் 2 பேரும் பார்த்து சிரிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் அம்ரிதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய நம்பரில் கால் டேட்டா ரெக்கார்ட்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி அந்த லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணலாம்னு சொல்லி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்டாக ரம்கேஷ் மீனாவுடைய மறைவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபோன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு. அங்கே லொக்கேஷனில் ஷேரும் ஆயிருக்கு. அந்த டெத் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் மாயமாக மர்மம் ஆயிருக்கு, சுவிட்ச் ஆஃபும் ஆயிருக்கு. ஸோ போலீஸ்க்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அம்ரிதாவுக்கும் அவங்க கூட வந்த அசோசியேட்ஸுக்கும் ரம்கேஷ் மீனாவுடைய மரணத்துக்கும் சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அம்ரிதாவை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும், அம்ரிதாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை போலீஸ் நடத்துகிறாங்க. ஸோ அம்ரிதா வந்து மொராதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஓன் சிட்டிக்கு வந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச். கிட்டத்தட்ட 12 நாட்கள் அம்ரிதாவை தேடி இங்கே அங்கே நனைஞ்சிருக்காங்க. கரெக்டாக 18 அக்டோபர் அம்ரிதா அவங்களுடைய ஹோம் டவுனான மொராதாபாத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. போலீஸோடைய ஆரம்ப கட்ட விசாரணையில் அம்ரிதா எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கலைங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு எவிடன்ஸாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அவங்களுடைய மொபைல் டேட்டா வந்து லொக்கேஷன் அங்கே தான் வந்திருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அம்ரிதாவுடைய முகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அம்ரிதா கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்க ஃபைனலாக உண்மையாக சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற உண்மை. ரம்கேஷ் மீனாவை நாங்கள் தான் கொலை பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ப்ராப்பராக பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ போலீஸோடைய கேள்வியெல்லாம், சரி 2 பேரும் லிவின்ல தான் இருந்தீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க, அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, அப்படி என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இவனை கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகணும்? நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2, சரி கொலை பண்ணிட்டீங்க, அந்த வீட்டில் இருந்து எப்படி நீங்கள் வெளியே போனீங்க, உள்ளே எப்படி தாழ்பால் போட்டிருந்தது? இதுக்குண்டான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜூலையில் அம்ரிதாவும் ரம்கேஷ் மீனாவும் சேர்ந்து பழகுனதுக்கப்புறம் லிவின்ல வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அவங்க 2 பேரும் ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகிட்டு இருக்கு, அவங்களுடைய லேப்டாப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ரம்கேஷ் மீனாவும் வீட்டில் இல்லை. அவருடைய லேப்டாப்பை எடுத்து நம்மளுடைய ஸ்டடியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே டோன்ட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர். என்னடா இது ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. உள்ளே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ், ரொம்ப இன்டிமேட்டான வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, லிவின்ல இருக்காங்க, அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். பட் 2 பேரும் ஒன்றா இன்டிமேட்டாக இருக்கிறது அவர் வந்து தெரியாமல் வீடியோ எடுத்திருக்காரு, அதை வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது ரம்கேஷ் மீனா என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் வந்து தனியாக இருக்கும்போது உன்னுடைய ஞாபகங்கள் நிறையா வரும், மிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். உடனடியாக அம்ரிதா சொல்லியிருக்காங்க, இல்லை இது செட் ஆகாது, இது உடனடியாக டெலீட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இவங்க இதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் ரம்கேஷ் மீனா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினச்சா அது எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் நான் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்ச அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நெட்டில் விட்டுருவேன், நெட்டில் விட்டு பயங்கரமாக காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். இதுதான் ரம்கேஷ் மீனாவை கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் மோட்டிவ். இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அம்ரிதாவுடைய மனசெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவனை விட்டுட்டு போகவும் முடியாது, அப்படி போனேன்னா என்னுடைய ஹோல் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியே ஆகணும், எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 27 வயசுள்ள சுமித் கஷ்யப் அப்படின்ற ஒரு பையன்கிட்ட தான் வந்து இந்த மேட்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க.
இந்த சுமித் கஷ்யப் வேற யாரும் கிடையாது, அம்ரிதாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மேட்டர் எல்லாமே சுமித் கஷ்யப் கேட்ட உடனே கோவத்தினால கொந்தளிக்கிறாங்க. ரம்கேஷ் மீனாவை போயிட்டு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசுகிறான். 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவுமே ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி அப்படின்றதுனால முழுசாக நம்மளுக்கு தெரிய வரல. அதாவது இவங்க 2 பேருடைய பழக்கம் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் போலீஸோட தியரி படி ரம்கேஷ் மீனாவுக்கும் சுமித் கஷ்யப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதங்கள், சண்டை. அதுக்கப்புறம் ரம்கேஷ் மீனா ஒரு ஃபோட்டோவா ஒரு வீடியோவா அம்ரிதாவுக்கு அமிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சரி, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பர்சனோட உதவியும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுமித் கஷ்யப் அவனுடைய 29 வயசுள்ள ஒரு ஃப்ரெண்ட் சந்தீப் குமார் அவங்கிட்ட போய் இந்த ஒரு மேட்டரை சொல்கிறான். இதை 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் அந்த பிளான் ரம்கேஷ் மீனாவை கொலை பண்ணுறது கிடையாது. ரம்கேஷ் மீனாவுடைய ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறது, அவனை மிரட்டுறது, அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு வருது. அப்படியே இந்த ஒரு விஷயத்தை திருடுற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போயிருக்காங்க. அந்த ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் சந்தீப் குமார் அண்ட் சுமித் கஷ்யப் ரம்கேஷ் மீனாவை சேரில் உட்கார வச்சு கையும் காலையும் கட்டிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கிறதும் கூட மேலே ரத்தம் வராத மாதிரி ஒரு மாதிரி பயம் பொறுத்துற மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. வாயெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. அடிக்கிறதுல நிறையா சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ரம்கேஷ் மீனாவும் எதிர்த்து போராடி இருக்கான். ஆனால் ஒரு ஆள் vs 3 persons அவனால் சமாளிக்க முடியல. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்கான். சவுண்டு வெளியே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தீப் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கேபிள் வயரை எடுத்து கழுத்தை லைட்டாக நெரிச்சிருக்கான். ரொம்ப நெருக்கமாக கழுத்தை நெரிச்சதுனால ரம்கேஷ் மீனா இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் 3 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, இப்போ நம்ம கொலை பண்ணிட்டோமே, மாட்டிப்போமே, எப்படியாவது மறைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அம்ரிதா ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு கொலை சீனை எப்படி தற்கொலை சீனாக மாற்றுறது அப்படின்ற மேட்டர்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சாதகமான விஷயம் என்னென்னா, அந்த சந்தீப் குமார் அப்படின்ற ஒருத்தன் தான் இல்லையா, அவன் பார்த்திங்கன்னா எல்பிஜி சிலிண்டரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த சிலிண்டர் லீக் ஆகிட்டு அப்படியே பிளாஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரிய வரும். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இது ஒரு சிலிண்டர் வெடித்து ரம்கேஷ் மீனா சஃபகேஷன்னால் இறந்து போனதா மாதிரியும் ப்ராப்பராக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. ஆனால் இப்போ இந்த 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தாப்பால் போட்டிருக்கணும். அப்படி தாப்பால் போடலை அப்படின்னா இது கொலை அப்படின்ற சந்தேகம் வந்துடும். ஸோ இதை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா அம்ரிதா கொடுக்குறாங்க. தாப்பாலை நம்ம லாக் இப்படி க்ளோஸ் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கலாம். ஒரு பெரிய மேக்னெட் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மேக்னெட்டை வச்சு அந்த லாக்கை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டுட்டு உள்ளே கெரோசின், குக்கிங் ஆயில், கீ எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரம்கேஷ் மீனாவுடைய உடலில் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க அந்த ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்டை ஸ்டேஜ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இதெல்லாம் தெரிய வருது. சரி, இப்போது அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அம்ரிதா கிட்டே கேட்கும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட கிடையாது, அவங்க எங்கே வச்சுருக்கானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே தான் ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு நிறையா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸுக்கு ஃபைனலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைக்குதுங்க. சரி, இந்த ஹார்ட் டிஸ்கை ஓப்பன் பண்ணி அம்ரிதா சொல்கிற கதைகளெல்லாம் உண்மையாக செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அம்ரிதாவோடைய இன்டிமேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. சரி, கேஸ் க்ளோஸ்ட் அப்படி சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்னொரு ஃபோல்டர் கிடைக்குது. ஸோ டூ நாட் ஓப்பன் திஸ் அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இது என்னடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே அம்ரிதா மாதிரியே நிறையா பெண்கள் கூட அந்த ரம்கேஷ் மீனா தொடர்பில் இருந்திருக்கான். அத்தனை பெண்களுடைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அதை இன்டர்நெட்லேயும் அவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் எல்லாமே சேல் பண்ணியிருக்கான். அதன் மூலியமாக காசு சம்பாரித்து ரொம்ப லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்திருக்கான். யோசிச்சு பாருங்கள், ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட், ஐபிஎஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன், சட்டத்துடைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் அஃபென்ஸை பண்ணுனா அப்படின்னா அவங்கிட்ட பதவி போயிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் பொதுமக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. ஸோ இந்த கதையுடைய முடிவில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க புரியல.
இந்த கதையில் விக்டிம் யார்? ரம்கேஷ் மீனாவா இல்லை அம்ரிதாவா? உங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவும் ட்விஸ்டடான ஒரு கேஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை கண்டுபிடிக்க போய் கொலை செய்யப்பட்டவனே ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ இந்த கேஸ் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது. அம்ரிதாவுக்கும் அவங்க கூட அந்த கஷ்யப்புக்கும் சந்தீப்புக்கும் இது வரைக்கும் என்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்படலை. ஏன்னா இட்ஸ் குவைட் ரீசன்ட் கேஸ். இன்னமும் அதுக்குண்டான வழக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அம்ரிதா பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் ரம்கேஷ் மீனா தவறான ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான லீகல் பேட்டில்ஸ் வந்து அம்ரிதா பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ லீகலி அவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ரம்கேஷ் மீனாவுக்கு லீகலி அவங்க தண்டனைகளும் வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் கொலை பண்ணுற லெவலுக்கு போனது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் வந்து நான் அன்கவர் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேசஸ் எல்லாம் ரெகுலராக நான் அன்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணி லேட்டஸ்டான கேசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை உங்களுக்கு நரேட் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி யூர் லைக்கிங் இட். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. ரொம்ப நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து சேர்க்குறோம், நல்ல டிஃப்ரெண்ட்டான கேசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட், கிரேட்ஃபுல். பட் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் இன்னமும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ யூடியூபோட அல்கோரிதம் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ த மோர் இட் கெட் ரெக்கமெண்டட், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இன்னமும் நிறைய கேசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் போட முடியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு லைக்கை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.